Respected Mrs. Pungodi Udayakumar, the founder of this distinguished organization, I'm very, very happy to meet you. A big salute to you for starting a school of international standard for the benefits of the people of Ranipet. Respected Mr. Vidayakumar, become the chairman. Respected Kirti Nivedita, respected Mr. Maharaj, an IIT graduate and postgraduate working in IIT Delhi. You have come all the way to give quality education to the children of Ranipet. Congratulations to you. Two special guests, Mr. Tulasi Das and Mr. Manivannan, Sub-Inspector of Police Mr. Ramesh, distinguished guests, members of the press, my dear parents and students, good evening to all of you. It's a great privilege to be the chief guest of your annual day celebrations. I'd like to thank Kirti Nivedita for this very special opportunity to meet all of you. பெற்றோர்களே, உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஸ்கூல் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எனவே அவங்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் அப்பா அம்மா கையை தூக்குங்க பார்ப்போம். ஓகே, தாத்தா பாட்டி, ஓகே, உங்கள் குழந்தைகளுடைய ஆண்டு விழா, கலை நிகழ்ச்சிகள், அவங்களுடைய டேலண்ட் யாரா சொன்னாங்க கொஞ்சம் முன்னாடி, இந்த மாதிரி capability to perform is a gift, ability to perform is a skill, and learning to do is your choice. உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை பார்க்க திரளாக வந்திருக்கிறீங்க, பாராட்டுக்கள். குழந்தைகளை பாராட்டுறதுக்காக வந்திருக்கிறீங்க, எனவே உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலேயே உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாரும் நேசிக்கிறீங்க. அதாவது அதோட முக்கியமானது, எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளை மதிக்கிறீங்க? ஒரு மனிதனா, உங்களை போல ஒரு வயசான ஒரு மனிதனா மதிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா எல்லாருமே நேசிப்பீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. மதிக்கிறது வேற. உலகத்திலேயே சிறந்த நாடு எது? உலகத்திலேயே நல்ல நாகரிகமான நாடு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நிறைய வருமானம் உள்ள நாடு, நிறைய இயற்கை வளங்கள் உள்ள நாடு, நிறைய பேர் நோபல் பரிசு வாங்கின நாடு, இல்லாட்டி ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின நாடுன்னு சொல்ல முடியாது. எந்த நாடு நல்ல நாடுன்னா, எந்த நாட்டில் அந்த மக்கள் குழந்தைகளை மதிக்கிறார்களோ அந்த நாடு தான் உலகத்திலேயே சிறந்த நாடு. The country in which the people respect the children, that is the most civilized country of the world. அதுதான் உண்மையான வரையறை. ஒரு தனி மனிதன், நல்ல மனிதன்னா யாருங்க? நல்ல நாலு வீட்டில் வந்து நாய்களை வளர்த்துற மனிதன் நல்ல மனிதனா? பெரிய தொழில் தொடங்குறவர் நல்ல மனிதனா? ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க நல்ல மனிதர்களா? அப்படி ஒரு கேள்வி வரும்போது சுருக்கமாக ஒரு பதில் வருது. எந்த மனிதன் ஒரு குழந்தையை எந்த காரணமும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறானோ மதிக்கிறானோ அவன்தான் நல்ல மனிதன். குழந்தைகளுக்கு அன்பை தாராளமாக கொடுக்கும் மனிதன் தான் நல்ல மனிதன். அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைகளையே நீங்கள் கண்டிப்பாக நேசிக்கிறீங்க, மதிக்கிறீங்க. மூணாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, அதுக்காக தான் என்னை இங்கே அழைச்சி வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you really understood about your children? சில வேளைகளில் நமது குழந்தைகளுடைய ஆசை, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை, அவங்களுக்கு பெரிய திட்டம். உங்கள் குழந்தை சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு ஆசைப்படும். நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 2035 ஆண்டு இந்தியரை கொண்டு போய் சந்திர மண்டலத்தில் இறக்க வைக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்கல்ல, 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் கூட்டு வந்தாங்க இல்லையா? உங்கள் குழந்தைங்க ஆசைப்படும், அது உங்களுக்கு தெரியுமா? நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில், என்னுடைய இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்கேன் மொபைல் ஃபோனில். நான் போன ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் ஓட்ட போனேன் பொன்னேரி. எங்கள் வீட்டில் இருந்து 120 கிலோமீட்டர்.
ஒரு பையன் ஸ்கூட்டரில் ஓடி வந்தான், சார் சைலேந்திர பாபு சார் வாங்க சார், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். அவருடைய வீடியோ தான் நான் போட்டிருக்கேன், வீட்டில் போய் பாருங்கள். அவன் சொல்கிறான், சின்ன பையன்தான், சார் எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ரோட்டில் போயிட்டு இருக்கிறாருங்க இளைஞன், வீட்டில் படிக்கிறதுக்கு வசதி இல்லை, எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் அம்மா பியூட்டிஷியனாக இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது எனக்கு வசதி கிடையாது, எனவே டிப்ளமோ படிக்கிறேன். இந்த டிப்ளமோ படித்து முடித்ததும் நான் இன்ஜினியரிங் கோட்டாவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிப்பேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஐடி மெட்ராஸில் நான் எம்டெக் படிப்பேன், அப்படி இங்கிலாந்து போயிடுவேன் அப்படின்னு அந்த சிறுவன் ஒரு திட்டமே வச்சிருக்கிறான். இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் பெரிய திட்டங்கள் இருக்கும். இந்த திட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா தான் கேள்வி. பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கும். நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நிறைய கனவுகள், கரிஞ்சு போன கனவுகள், கலைந்த கனவுகள். அந்த கனவுகளை உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க. எனது குழந்தைய டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், ஒரு பெரிய பதவிக்கு வரணும். அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நல்ல ஸ்கூலில் உங்கள் பிள்ளை கொண்டு சேர்த்து வச்சுருக்கிறீங்க. நான் வரும்போது எனது மாணவர்கள் என்னை வரவேற்று சல்யூட் பண்ணாங்க. ரொம்ப ஸ்மார்ட், மிலிட்ரி மாதிரி இருந்தது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகளை அவங்களே தொகுத்து வரங்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள், குழந்தைகளே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. என்னையும் ஒரு மாணவி, சுஜிதாங்கிற மாணவி, என்னையும் அறிமுகம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப சரளமாக, நானே ஸ்கூலில் படிக்கும்போது இவ்வளோ சரளமாக பேசியிருக்க மாட்டேன். ஸ்டேஜில் வந்து எனக்கெல்லாம் பேசுகிறதுக்கான தைரியமே காலேஜில் படிக்கும்போதே கிடையாது. இப்போ பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் அன்னைக்கு எனக்கு கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து, இதுக்கு பேர் தாங்க தலைமை பண்பு. பூஜித் அப்படின்ற ஒரு மாணவன், தியாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு மாணவி, எல்லாமே இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி தொகுத்து வழங்குறாங்க. இதுக்கு பேர் தான் தலைமை பண்பு. எனவே இந்து வித்யாலயா இந்த பள்ளிக்கூடத்தில் தலைவர்களை உருவாக்குகிறார்கள். சாமி விவேகானந்தர் சொன்னார், எஜுகேஷன் இஸ் மேன் மேக்கிங் மிஷன். நல்ல மனிதர்களை, நல்ல தலைவர்களை உருவாக்கும் இடம்தான் பள்ளிக்கூடம். அதை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. போன வருஷம் ஒரு மாணவி ஹாசினிங்கிற மாணவி 92% மார்க் வாங்கியிருக்கிறாங்க. 463 மார்க். அவங்கள்ட்ட கேட்டேன், இவ்வளோ நிறைய மார்க் வாங்குறியம்மா, நானே அந்த மாதிரிலாம் மார்க் வாங்கலை, என்ன படிக்க போகிறீங்க? ஐ வாண்ட் டு ஸ்டடி இன் ஐஐடி மெட்ராஸ். ஐஐடியில் படிக்கணும் சார். அப்போ நீங்கள் ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்க போகிறீங்களா? ஆமாம் சார், இப்போவே நான் தயார் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு மாணவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிஞ்சிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகள் என்ன பண்ணணும், எந்த காலேஜில் போய் சேரணும், என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எப்படி போகணுங்கிறது அவங்களுக்கு வெட்ட விளையமாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஹாசினிங்கிற மாணவியை நான் பாராட்டுகிறேன். இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. இந்த ஹாசினியுடைய பெற்றோர்கள் ஹாசினிக்கு ஐஐடி கடக்பூர், அது எங்கே இருக்குது? பீகார், ஜார்க்கண்ட். அங்கே அட்மிஷன் கிடைச்சா அனுப்புவாங்களா, அனுப்ப மாட்டாங்களா? அனுப்புவாங்க. உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் குழந்தைக்கு வட இந்தியாவில் ஒரு கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்குங்க, அனுப்புவீங்களா, அனுப்ப மாட்டீங்களா? இதுதான் கேள்வி. அதாவது இந்தியாவில் 23 ஐஐடிஸ் இருக்குது, 32 என்ஐடிஸ் இருக்குது, 25 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, 50,000 மெடிக்கல் சீட் கவர்மெண்ட்டில் இருக்குது, 50,000 மெடிக்கல் சீட் ப்ரைவேட்டில் இருக்குது. இதுக்கு மேலே ஐஏஎஸ், ஐபிஎஸ் இப்படி போன்ற பதவிகள் நிறைய இருக்குது. குழந்தைகளை எங்கு அனுப்பியாவது படிக்க வைக்கணுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். இப்போது அடிக்கடி சுந்தர் பிச்சை அப்படிங்கிற ஒரு இந்தியனை பற்றி பேசுகிறாங்க. கூகுள் கம்பெனியினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கார். அவருக்கு சம்பளம் 1600 கோடி ரூபாய்கள், ஒரு ஆண்டு சம்பளம் 1600. அவர் எங்கே படித்தார்னா ஐஐடி கடக்பூர். அவங்க அப்பா மதுரையிலிருந்து, என் மகனே உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும், நீ ஊரில் தான் இருக்கணும், நீ இங்கே இருக்கணும், என்ன கவனிச்சே இருக்கணும்னு சொல்லி சொன்னார்னா சுந்தர் பிச்சைக்கு கடக்பூர் போக முடியுமா? அமெரிக்கா போயிருக்க முடியுமா? கூகுள் கம்பெனியில் போய் சிஇஓ இருக்க முடியுமா? நமது குழந்தைகள் சிறகை விரித்து பறக்க வேண்டும். அவர்கள் உலக பிரஜைகள்.
சாக்ரட்டிஸ் சொன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, I am not the citizen of Athens, I am not the citizen of Rome, I am the citizen of the world. உங்களது குழந்தைகள் உலக பிரஜைகள். இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான். இந்த ரோட்டில் போகிற வாகனங்களை பாருங்களேன், காரெல்லாம் பாருங்களேன், எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி பண்ண காரு. மோட்டார் சைக்கிள் பாருங்களேன், ஹோண்டா, இந்த நம்ம ஊர் மோட்டார் சைக்கிளா, வெளிநாட்டு மோட்டார் சைக்கிள். கார் பாருங்களேன், மெர்சிடஸ் பென்ஸ், ஹுண்டாய், ஹோண்டா, டயோட்டா, இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம நாட்டுக்காரங்களுடைய காரா? உலக மக்கள் தயார் பண்ணி, இந்த பாருங்க ஆப்பிள் ஐஃபோன், இது வந்து 100 நாட்டிலிருந்து மக்கள் தயார் பண்ணுறாங்களா அந்த ஆப்பிள் ஐஃபோன். உலகம் ரொம்ப சுருங்கி போச்சு. ஸோ இன்னைக்கு வெளிநாடுகளில் இந்தியர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன் நடந்தது, தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கா பிரசிடென்ட் எலெக்ஷன். அமெரிக்கா பிரசிடென்ட் எலெக்ஷனில் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற ஆள் தான் ரிப்பப்ளிக் பார்ட்டி. அங்கே 2 பார்ட்டி, நம்ம ஊரில் உள்ள பார்ட்டி மாதிரி அங்கேயும் 2 பார்ட்டி, ரிப்பப்ளிக் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ரிப்பப்ளிக் பார்ட்டியில் பார்ட்டிக்குள்ளேயே போட்டி. டொனால்டு ட்ரம்ப் அவரை எதிர்த்து நின்னது விவேக் ராமசாமி, தமிழ் பேசும் நபர். டொனால்டு ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்டவர் இந்தியர், இந்திய வம்சா வழியினர். அவரை எதிர்த்து மற்ற கட்சியில் போட்டி போட்டது கமலா ஹாரிஸ், சென்னை அடையாரை சேர்ந்தவர். எங்க அமெரிக்காவில் பிரசிடென்ட் போட்டி போடுறதே சென்னையை சேர்ந்த பெண்மணி. ஏன்னா அவங்க அப்பா அம்மா முன்னாடி அமெரிக்கா போயிட்டாங்க. இன்னொரு கதை சொல்கிறேன். யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து இந்தியாவை ஒரு காலத்தில் ஆண்ட நாடு. அந்த காலத்தில் நம்ம ஊருக்கு வந்து வியாபாரம் பண்ணி, ரோடு போட்டு, ரயில்வே போட்டு, விமான நிலையம் கட்டி, ஸ்கூலை கட்டி, கல்லூரியை கட்டி, மருத்துவமனையை கட்டி, அரசாங்கத்தை ஏற்படுத்தி, கலெக்டர் போஸ்ட்டை ஏற்படுத்தி, கவர்னர் போஸ்ட்டை ஏற்படுத்தி, ஆங்கிலத்தில் கல்வி கொடுத்தான் பாருங்க வெள்ளைக்காரன். அங்கே சமீபத்தில் அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாருன்னா ரிஷி சுனக், இந்திய வம்சா வழியினர். நமது பிள்ளைகள் பிற்காலத்தில் இங்கிலாந்தையும் அமெரிக்காவையும் ஆள முடியும். அதற்கான ஒரு அடித்தளம் தான் இந்த பள்ளிக்கூடம். ஹெலன் கெல்லர் சொன்னாங்க, அவங்களுக்கு கண்ணு பார்க்க முடியாது, காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாது. அவங்க சொன்னாங்க, லைஃப் இஸ் ஏ டேரிங் அட்வென்ச்சர் ஆர் நத்திங் அட் ஆல். வாழ்க்கை என்பது ஒரு சாகசம், அது இல்லை என்று நினைத்தால் அதில் ஒன்றுமே கிடையாது. உங்கள் குழந்தைகள் பெரிய சாகசங்களை படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதற்காக எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க. உங்கள் வீடு ஒரு பல்கலைக்கழகமாக மாறணும். நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் பிள்ளையை நேசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் உங்களை நேசிக்கிறாங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நேசிக்கிறதாக நினைக்கலாம். பிள்ளைகள் யாரை நேசிக்கிறாங்க? சினிமாக்காரங்களை நேசிக்கிறாங்க. சினிமா நடிகர்கள் தான் அவர்களுக்கு பெருசாக தெரியுறாங்க. கண்ணு முன்னாடி அவனுக்கு சோறு போடுறீங்க, நீங்கள் துணிமணி தைச்சு போட்டீங்க, நீங்கள் ஷூ வாங்கி கொடுத்தீங்க, நம்மளே ஷூ போடலை. அப்போது உங்களை கூட அவனுக்கு ரோல் மாடலாக தெரியல, 2 சினிமாவில் நடித்தவங்கள ரோல் மாடலாக தெரியுது. ஏன்னா அவங்க பேரில் தப்பு இல்லை. அவங்களுக்கு சினிமாவை காட்டி கொடுத்தது யாரு? நீங்கள் தானே. நீங்கள் தானே சினிமாக்காரங்களை பற்றி பேசுனீங்க. குழந்தைகளுக்கு வியாக்கியானம் பண்ணால் போதாது, அறிவுரைகளை பண்ணால் போதாது, நீங்கள் நடந்து காட்ட வேண்டும். குழந்தைகள் இமிட்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படி தான் அவங்களும் பேசுவாங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்க அப்படி தான். நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் அதுதான் பண்ணுவாங்க. மற்றவங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் மற்றவங்க பாவத்தை மட்டும் தான் பேசுவாங்க, நம்ம செஞ்ச பாவத்தை பேச மாட்டார்கள். சத்தம் போட்டு பேசுறது. சில வீட்டில் சில பெண்மணிகள் பேசினா 4 வீடுக்கு அந்த பக்கம் கேட்குது. ராத்திரி 11 மணிக்கு சினிமா பார்த்து முடிச்சுட்டு அதாவது பேச கற்றுக்கொண்டோம், காது கொடுத்து கேட்க நம்ம கற்றுக்கொள்ளவே இல்லை. நல்லா சாப்பிட்டு பழகிறோம், உடற்பயிற்சி பண்ணுறது கிடையாது. நேரமெல்லாம் பொழுதுபோக்கு சினிமா பற்றி தான் பேச்சு, சீரியலை பற்றி பேச்சு. இப்படி நம்ம இருக்கும்போது நமது பிள்ளைகளையும் அதை தான் செய்வார்கள். எனவே பெற்றோர்களே, என்னுடைய ஒரே வேண்டுகோள், சின்ன மாற்றங்களை பண்ணுங்கள் வாழ்க்கையில். நீங்கள் தான் நான் வந்து ஒரு ஆசிரியர், எனது மாணவர்கள்லாம் நிறைய ஊரில் கலெக்டராக இருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வரும்போது சில மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு ரோல் மாடல் என்னுடைய கதாநாயகன் எங்கள் அப்பா, எங்கள் கதாநாயகன் எங்கள் அம்மான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கு.
இப்போ நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சமீபத்தில் 18 வயசு மாணவன் ஒருவன் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வாங்கியிருக்கான். அகில உலகத்திலே போய் செஸ் விளையாடி முதலிடம் வாங்கியிருக்கான். பேர் என்ன? குகேஷ். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலக செஸ் சாம்பியன் 18 வயசு சிறுவன், தமிழ்நாடு. எனக்கு